Chapter 2 polynomials என்னென்ன பார்க்கலாம் நம்ம பார்க்கலாமா? இப்போ பாருங்க, டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல், அதாவது என்ன பாலினாமியல்னா என்ன, அந்த டைப்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி அதை டிட்டர்மைன் பண்றது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் either they may be asked in 1 mark questionல. அதே மாதிரி சால்வ் த குவாட்ராட்டிக் பாலினாமியல், அதாவது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துட்டு அதனுடைய ஜீரோஸை கண்டுபிடிக்க சொல்றது, அது பேர் தான் சால்விங். சால்விங்னா என்ன, எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் zeros and coefficients. Next one, general form of the quadratic polynomial கட்டாயம் பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி cubic polynomial எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோடா, பட் இட் இஸ் deleted in our chapter. ஆனாலும் cubic polynomial தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து zeros or roots of the polynomial கொடுத்துட்டு பாலினாமியலை புதுசாக கண்டுபிடிக்க சொல்றது. அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் த ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கொடுத்துட்டு பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இன்னொரு பார்ட் என்ன பார்க்கணும்னா, ஒரு நேச்சர் ஆஃப் த ஜீரோஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஆல்ஃபா ஒன்று வந்து ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் தி அதர். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கோம், ஒன்றை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கோம், இன்னொரு பீட்டாங்கிறத 2 ஆல்ஃபான்னு எடுத்துக்கோம். அப்போ அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி நியூ குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக இந்த நியூ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ், தட் இஸ் நத்திங் பட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிலாம் சொல்கிறோம்னா தானே, அந்த a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ப்ளஸ் b த ஹோல் கியூப் ஃபார்முலா, a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா, இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே யூ கேன் கோ ஆன் வித் த பாலினாமியல்ஸ் வெல் ஃபர்ஸ்ட். ஓகே, பாலினாமியல்னா என்ன, முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாலினாமியல்னா எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 5 இது வந்து ஒரு பாலினாமியல். அந்த பாலினாமியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டிஷனும் எப்படி இருக்கணும்னா, த பவர் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ் இன்டீஜர். பவர் வந்து என்னது, வேரியபிள்னுடைய பவர் should be a positive integer. பாசிட்டிவ் இன்டீஜர்னா எந்த இடத்துலையுமே இது நெகட்டிவாக வரக்கூடாதுன்ற அர்த்தம். அதே மாதிரி இன்டீஜராக இருக்கும். it should not be a fraction or rational number. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இங்கே பாரு, இப்போ நான் வந்து இப்போ இதெல்லாம் நாட் அ பாலினாமியல்னு சொல்கிறேன். இப்போ நாட் அ பாலினாமியல் என்ன, இப்போ 3/x இதை போட்டோம்னா x to the power of -1 வருமா? அப்போ மைனஸ் இஸ் நாட், அப்போ therefore it is not a polynomial. அதே மாதிரி 1/3 ரூட் எக்ஸ். இப்போ இதை மேலே தூக்கி போனோம்னா என்னாகும், மேலே ரூட் எக்ஸ் த ஹோல் டு த பவர் ஆஃப் -1. அதுவும் இல்லாமல் இதனுடைய பவர் எப்படின்னா x to the power of -1/2 வரும். ஆனால் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வரக்கூடாது, இதுவும் நாட் அ பாலினாமியல். அதே மாதிரி √4x, அதாவது நல்லா கவனிச்சு இந்த 4 வெளியில் எடுத்துடலாம். ஆனால் எக்ஸினுடைய பவர் இங்கே என்ன ஆயிரும், 1/2. therefore this is not a polynomial. நெகட்டிவாக வந்தாலுமே நாட் அ பாலினாமியல். பவரில் வந்து 1/2 1/3, அதாவது எந்த ஒரு ஃப்ராக்ஷன் வந்தாலுமே நாட் அ பாலினாமியல். அப்போது நீ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது பாலினாமியல் தான், பாலினாமியல் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, இந்த மாதிரியும் எழுதலாம். இது எல்லாம் பாலினாமியல்ஸ் ஜென்ரல் ஃபார்ம் நீட்டாக எழுதுவீங்க. இப்போ 1/2 இன்ட்டு எக்ஸ் இது பாலினாமியல் தான். நீ என்ன பண்ணக்கூடாது, இது 2 கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன செய்யக்கூடாது, இதை வந்து நாட் அ பாலினாமியல் எழுதக்கூடாது. அதே மாதிரி 1/2 நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூட் எக்ஸ் பதிலாக √4xன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ரூட்டு வந்தாலே அது வந்து நாட் அ பாலினாமியல் எழுதக்கூடாது. எக்ஸ் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா, இல்லை, therefore it is also a polynomial. அப்போ பாலினாமியல் நல்லா தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மீன் பை பாலினாமியல், அதனுடைய டிகிரி என்ன, டிகிரி வந்துன்னா ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் இங்கே என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 ஹையஸ்ட் பவர் இருந்துச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக், ஓகேவா, குவாட்ராட்டிக் பாலினாமியல். d வந்தா கியூபிக் அண்ட் 4 வந்தா பை 2, அப்போ 2 வந்தா குவாட்ராட்டிக். அப்போ இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ், அதாவது பாலினாமியல் வந்து பவரில் பார்த்து ஹையஸ்ட் பவர் எதுவோ அதன் பொறுத்து அதனுடைய பாலினாமியலோட பேரை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ்க்கு, லீனியர் பாலினாமியலுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஜீரோஸ் வரும் பாருங்களேன். இப்போ ax plus b தான் இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம். ax plus bனா உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ax plus bனா நம்ம இதுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு
0ன்னு போட்டு xனுடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். ax plus b is equal to 0னா x is equal to minus b by a. நல்லா கவனிச்சுக்கோ, லீனியர் பாலினாமியலுக்கு பவர் 1 இருக்கு, that is டிகிரி 1, அதனால it has 1 0. அதே வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு ஹையஸ்ட் பவர் வந்து என்ன இருக்கு கண்ணு, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. புரியுதா? இதுதான் வந்து பாலினாமியல். இதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டு x கண்டுபிடிப்பீங்க, அதனுடைய ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். புரியுதாம்மா? அப்போ இது x to the power of 2னா இதுக்கு ஹையஸ்ட் டிகிரி, தட் இஸ் ஹையஸ்ட் பவர் வந்து 2, therefore it has 2 zeros, at most 2 zeros. நல்லா கவனிச்சுக்கோ, அட்மோஸ்ட் ATMOST, அதாவது அதிகபட்சமாக 2 0 தான் இருக்கும் அப்படிங்கிறது குவாட்ராட்டிக்கு. அதே கியூபிக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்குமா, அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் ax³ + bx² + cx + d. அதுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ ஜீரோஸ் இருக்கும், 3 ஜீரோஸ் இருக்கும். புரியுதா கண்ணா? இந்த மாதிரியான இது ஃபார்மேஷன் நம்ம கொடுத்துருவாங்க கண்ணா. கிராஃபை கொடுத்துட்டு அது என்ன டைப் ஆஃப் பாலினாமியல், how many zeros it has. அப்போ நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ ஒரு கிராஃப் இருக்கு, இப்போ இப்படி இருக்கு, இது ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது, இது அப் சைட்ல இருக்கு. அதே மாதிரி இது வந்து டவுன் சைட்ல இருக்கு, இப்போ ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது ஒரு அப்பா வரைஞ்சு காமிக்கிறதுன்னு 1 பாயிண்ட்ல டச் ஆகுது, அப் சைட்ல இருந்துச்சுன்னா a is greater than 0. ஹியர் டவுன் சைட்ல இருந்துச்சுன்னா ஏஸ், அதாவது இதனுடைய பாலினாமியல் வந்து கட்டாயமா பாரபோலாவில் தான் வரும். எதுக்கு? குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு the form of the structure of the graph obtained by plotting the points we get a parabola. parabola எப்படி வரும், எந்த மாதிரியான பொசிஷன்ல வரும் அப்படின்னா, 1 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பாயிண்ட் இருக்கும். ஒன்று அப்வர்ட் போச்சுன்னா a greater than 0, டவுன்வர்ட் வந்துச்சுன்னா a less than 0. அதே மாதிரி இன்னொரு டைப் எப்படின்னா, மேலே இதில் டச் பண்ணாமையே வருங்க. நல்லா கவனிச்சுக்கோ, இது டச்சே பண்ணாது. இங்கேயுமே a அப்பர் greater than 0, இங்கேயுமே a less than 0. புரியுதாண்ணா? அடுத்தது என்ன எப்படி வரும்னா, இங்கே பாருங்க, இது 2 பார்ட்ஸ்ல, இதுதான் முக்காவாசி நம்ம கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு வேல்யூ, 2 வேல்யூ, இங்கே பாரு a less than 0, that is இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அப்போ 2 zeros are there. If understood, if and if it touches the parabola, it touches the axis at 2 points. இப்போ x பொறுத்து தான் நம்ம வேரியபிள் எழுதியிருக்கோம், that is வேரியபிள் x பொறுத்து, வேரியபிள் x பொறுத்து தான் நம்ம பாலினாமியல் எழுதியிருக்கோம். அதனால இது x ஆக்சிஸ்ல கட் பண்ற பாயிண்ட் தான் நான் ஜீரோஸ்ன்னு எடுத்துக்கணும். ஒரு சில சமயத்துல எப்படி கேட்கலாம்னா, x ஆக்சிஸ்ல டச் பண்ணாம என்னுடைய ஈக்குவேஷனை, இது ரேர் கொஸ்டின் தான் இருந்தாலுமே ஈக்குவேஷன் வந்து y ஆக்சிஸை டச் பண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வேர் த பாயிண்ட் லைஸ் அப்படின்னா இப்படி வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அண்டர்ஸ்டுட்? இப்போ இது y ஆக்சிஸ்ல, ஐ ஹாவ் டு சி yல எங்க டச் ஆயிருக்கோ அதுதான் வந்து ஜீரோஸ். ஓகேவா? இப்போ இது வந்து இதுதான் வரணும்னு சொல்லலை. இப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியல் இப்போ பாரு y ஆக்சிஸ்ல இது டச் ஆயிருக்கு. ஓகேவா கண்ணா? இதுதான் வந்து என்னது, குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜீரோ டிட்டர்மினேஷன்ஸ், அண்ட் ஹென்ஸ் த கிராஃப் ஆஃப் த பாலினாமியல் வில் பி லைக் திஸ், பேரபோலாவா இருக்கும். இப்போ இந்த மாதிரி டச் பண்ணாத இருக்கிறதுக்கு அப்போ ஜீரோஸே இல்லைன்னு அர்த்தம். ஜீரோஸ் இல்லைன்னா தட் இஸ் meant by it is not having real zeros. ஓகேவா? குவாட்ராட்டிக் பாலினாமியல் இப்போ ax² + bx + cங்கிறது ஒரு பாலினாமியல். நல்லா கவனிச்சுக்கோ, இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் அது ஈக்குவேஷனாக மாறிடும். இப்படி வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டும் இருக்கிறது மட்டும்தான் தங்கம் பாலினாமியல். இப்போ ax² + bx + c இருக்கு. இப்போ இதனுடைய ஃபார்மேஷன் எப்படி வருது தெரியுமா? therefore general form of a quadratic polynomial is obtained by x² minus sum of the roots into x, sum of the roots into x plus product of the roots or product of the zeros. நீ என்ன வேணா வச்சுக்கலாம், roots or zeros are one and the same. இப்போ நல்லா கவனிச்சுக்கோனா, இந்த ரூட்ஸை வந்து let us take that as alpha, beta. அப்போ நான் அதை திருப்பி நான் என்ன எழுதலாம், மைனஸ் ஆஃப், எப்படி வேணா இந்த மாதிரி எப்படி வேணா எழுதிக்கலாம். புரியுதாமா? இந்த மாதிரி எழுதலாம், ஜெனரல் ஃபார்ம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். வேர் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஆர் ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் இங்க பாருங்கம்மா, x² minus
ax square plus bx plus c. இதுதான் quadratic polynomial. இப்போ இதுல வந்து coefficient எப்படி alpha plus beta க்கு equate பண்ணலாம். Alpha plus beta is equal to minus b by a. அதாவது இதுதான் ஜெனரல் ஃபார்ம். இதுக்கு மைனஸ் b by a. அதே ஆல்பா பீட்டா போடும்போது c by a. இட் இஸ் அ ஃபார்முலா. எப்படி ஃபார்முலா வருதுன்றது நீ நல்லா கவனிச்சுன்னா உனக்கே தெரியும். ஒரு ஈக்குவேஷன் எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்க எக்ஸ்ல ஏ இல்லை, அதனால மைனஸ் பி பை ஏ. புரியுதாங்கண்ணா? இங்க இதுதான் ஜெனரல் ஃபார்ம்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆல்பா பீட்டாங்கிறது சி பை ஏ, இங்க ஏ வரக்கூடாது, அதனால ஏவால் டிவைட் பண்ணியிருக்காங்க. This is the general answer for alpha plus beta and alpha beta. இதை வச்சு பின்னாடி நம்ம நிறைய போடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து முதல் கண்டிஷன், இப்போ ஜீரோஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோஸ் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜீரோஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இது வெறும் ஜீரோஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னாச்சா, இப்போ ஜீரோஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கிடைக்கும்? ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 1. ஆல்பா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. Therefore, the required quadratic polynomial. நீ இந்த மாதிரி தெளிவா எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ ஜஸ்ட் நான் மனசே கால்குலேஷன் போட்டுட்டேன். 2 மார்க்ல கட்டாயமா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதே 1 மார்க்கா இருந்துச்சுன்னா நீ அப்படியே எழுதிடலாம். புரியுதாப்பா? இங்க பாருங்க, required polynomial is equal to x square minus sum of the roots into x. இதெல்லாமே எழுதணும். plus product of the roots. ஓகேவா? இதை வந்து நான் நிறைய ஃபார்முலா நிறைய ஈக்குவேஷன்ஸ் மேக் பண்ணலாம். புரியுதா? ஏன்னா இப்போ இது வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா 1 x square minus 1 into x plus product of the roots. அப்ப therefore x square minus x minus 12. இப்போ இதே மாதிரி இங்க வெளியில k போட்டுக்கலாம். ஏன் போடுறோம்ன்றது உங்களுக்கு அது நல்லா தெரியும். எதுக்காக போடுறோன்னே தெரியாம போடக்கூடாது. இப்போ இங்க பாருங்க, k into இதுதான் required quadratic polynomial. ஏன் அப்படி எழுதுறோம்னா, இப்போ நான் வந்து 4ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூட்ஸ் 4, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 4x square minus 4x minus 48ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இவ்வளோ பெருசுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 4 வெளியில எடுத்துட்டு x square minus x minus what is that 12ன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன போட்டுக்கலாம்? x minus 3 x minus 4. இப்போ மைனஸ் வந்து எந்த சைனுக்கு வரணும்? பிக்கர் நம்பருக்கு வரணும். அண்ட் இட் இஸ் மைனஸ்னால இதனுடைய ஆப்போசிட் சைன் வரணும். அப்போ உங்களுக்கு என்ன வருது? இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் எவ்வளோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் வரணும்? வித் த given 2 roots I can make infinitely many quadratic polynomials I can make with the given 2 roots. எப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா இந்த நான் வந்து 5 போடலாம், 6 போடலாம், 7 போடலாம், எப்படி வேணா போடலாம். அதாவது இன்னரை மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வெளியில எடுத்தோம்னு வச்சுக்கோயே, அப்ப இந்த 3, 4 வச்சு ஐ கேன் டிட்டர்மைன் மெனி ரூட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்மேஷன். அப்ப இந்த மாதிரியானதான் நான் ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியலை கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன கொடுக்கணும்? வெறும் ஜீரோஸ். இதே சம் ஆஃப் த கண்டிஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, சம் ஆஃப் த ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அவங்களே தந்துருவாங்க. இப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் -1/2 ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் 4 அப்படின்னு சும்மா ஜஸ்ட் கொடுத்துட்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ ஹவு டு ஃப்ரேம் த குவாட்ராட்டிக் பாலினாமியல்? நீ அங்கேயுமே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதெல்லாம் 1 மார்க் தான் கேட்பாங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ்னா -1/2 இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேவா? இப்போ நான் எப்படி எடுத்துக்கலாம்? இங்கே கேவல் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. புரியுதா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4. ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் இந்த 2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா k/2 உள்ள என்ன செய்துக்கலாம்? 2x ஸ்கொயர். ஏன் இப்படி போடுறோம்? நல்லா கவனி. இது 1, இது 1, எல்சிஎம் 2 எடுத்துக்க வெளியில. அப்ப இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 2s are 8. அப்போ therefore I can form innumerable that is quadratic polynomial of the same time with the given what is that sum of the -1/2 and product வந்து 4 வச்சு நம்ம போட முடியும். Solving the equations. முதல்ல solving the quadratic polynomials கண்டுபிடிக்கலாம். இப்போ சால்வ் எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிம்பிள் சம் போடலாங்கன்னா, சிம்பிள் சம் என்னன்னா x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12ன்னு வச்சுக்கோங்களேன்.
-12. இப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த -12 மேலே போட்டுக்கோங்க. இந்த -1x இதனுடைய ஃபுல் ஃபார்ம் நான் சொல்கிறேன் எப்படி எழுதணும்னு. 12 into x squared 12x squared minus x இங்கே இருக்கும். நான் என்ன போடலாம் 4 3s are 12 போடலாமா. நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல 112 போட்டோம்னா இந்த 1 வருமா, 12 1 ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் 1 வருமா, வராது. அப்போ 2 6 போட்டால் வருமா, வராது. அப்போ 3 4 போட்டால் ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ண 1 வருமா, வரும். அப்போது இந்த மைனஸ் சைன் goes to the greater number. If it is minus, I have to put here plus. அதனுடைய ஆப்போசிட் சைன் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா அது கிரேட்டர் நம்பர் போகும். அதே ரெண்டும் சேம் நம்பராக இருந்தாலும் ஒரே நம்பர் போகட்டும். போயிட்டு மேலே மைனஸாக இருந்துச்சுன்னா இதனுடைய ஆப்போசிட் சைன் வரும். இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது சேம் சைன் வரும். மைனஸ்னா மைனஸ் வரும், ப்ளஸ்னா ப்ளஸ் வரும். புரியுதாமா? இது நிறைய சம்ஸ் போட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன செய்யலாம்னா நல்லா கவனிச்சுக்கூட. இது பை இது 4x இது 3x. அப்போ பை எக்ஸ் ஸ்கொயர். ஆக்சுவலாக இதான் கான்செப்ட். இது அடிஞ்சிடும், இது அடிஞ்சிடும். therefore x minus 4. இங்கே பாரு இந்த x minus 4 into x plus 3 இப்படி எழுதணும். இதுதான் வந்து required factors of the quadratic polynomial. If I equate the polynomial equal to 0, I will get the values for the x, that is x is equal to 4 and x is equal to -3. I have determined 2 zeros of the polynomial or 2 roots of the polynomial. இதுதான் வந்து எப்படி போடுறதுன்னா solving the quadratic polynomial. இப்போ நான் என்ன செய்யறேன்னா இங்க பாருங்க இந்த இது வந்து சிம்பிள் சம். இப்போ இதையே நான் 4 மேல போட்டுருக்கேன். நல்லா கவனிச்சுப்போ. இதை x ஸ்கொயர்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே போக போக நீங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டெப்ஸ் டு பி ரிட்டன் வேர் அங்கே எழுதுறது அப்படியே தான் இருக்கணும். போர்டு எக்ஸாமில் எப்படி எழுதணுமோ சொல்கிறபடி எழுதணும். புரியுதாக்கண்ணா? இப்போ 3√2 இந்த மாதிரி நடு டேர்மில் பி டேர்மில் தட் இஸ் இந்த பி டேர்மில் ரூட் வந்துச்சுன்னா இந்த ரூட் நம்பரை முதல்ல அப்படியே போட்டுக்கணும் கண்ணா. √2 into √2 ரெண்டு இடத்துலையும் போட்டுக்கணும். ரெண்டு இடத்துலையும் போட்டால் √2 into √2 என்ன ராஜா வரும்? 2 into what is the top number 4. புரியுதா? 2 into what is 4? 2. அந்த 2வை நான் ஃபேக்டர்ஸாக முதல்ல பண்ணணும். ஃபேக்டர்ஸ் எப்படி போடலாம்? 1 2 போட முடியுமா? வேற ஏதாச்சும் இருக்கா? இல்லை. அப்போ இங்கே 1 இங்கே 2 போட்டுக்கணும். போட்டுட்டிங்கன்னா இந்த மைனஸ் ஆகப்பட்டது இட் கோஸ் டு த பிக்கர் நம்பர். இஃப் இட் இஸ் பிளஸ், ஐ டோல்ட் யூ இஃப் இட் இஸ் பிளஸ் த சேம் சைன் ஷுட் கம் ஹியர். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன செய்யணும்? இதனுடைய என்னது பை எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். இது எக்ஸ் போடுறோம். இது எக்ஸ். இது பை எக்ஸ் ஸ்கொயர். வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? இப்போ பாரு x minus 1√2 into x minus 2√2. Therefore the zeros are x is equal to √2 and x is equal to 2√2. That is the roots are or zeros are. ஒன்று வந்து alpha is equal to √2 and beta is equal to 2√2. இப்போ இது முடிச்ச உடனே ஒரு சில இடத்துல verify the relationship. அது most important question. நல்லா கவனிமா. இப்போ வந்து verifying the relationship between the zeros and the coefficient. இப்போ இங்க பாருங்கன்னா முதல்ல ரூட்ஸ் கண்டுபிடிக்கணுமா. 6 இங்கே -3√3. இந்த √3 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. அப்போ √3 into √3 3 into what is 6 2 வந்து போட்டேன்னா 1 2 போடலாம். 1 2 போட்டச்சக்கண்ணா. அப்போ 1 2னா இந்த பெரிய நம்பர் சைன் மைனஸ், இங்கே ப்ளஸ் தான் இருக்கு. அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால the same sign should come here. Therefore the roots are x minus √3 into x plus x minus 2√3. If we want to find out the roots, I have to equate it to 0 is equal to 0. X minus 2√3 is equal to 0. That implies x is equal to √3 and x is equal to 2√3. நம்மளுக்கு ரெண்டு ரூட் வந்துருச்சு. அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு √3 அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2√3 போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நவ் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட். அப்போ அந்த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஜீரோஸ்ன்னு போட்டுக்கோங்க. நல்லா அழகா நீங்க எழுதுறதுலயே அவங்க பார்த்தோன்னா மார்க் கொடுத்துடணும் ராஜா. புரியுதா? இது கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ இது வெரிஃபிகேஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. நல்லா கவனி. ஆல்பா பிளஸ் பீட்டா ஜீரோஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? √3 plus 2√3. Therefore 3√3.
இது வந்து 1. ஆல்பா இன்டு பீட்டா √3 இன்டு 2 √3 is equal to √3 into √3 3 3 2s are 6. இது வந்து 2. கோஎஃபிஷியன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா is equal to minus b by a. இப்போ நாம ஆல்பா பிளஸ் பீட்டா is equal to minus b by a அங்க போட்டே ஆகணும். புரியுதாங்கண்ணா? எப்படி போடுறேன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா is equal to minus b என்னதுங்க minus of minus 3 √3 by a என்னப்பா 1. அப்ப 3 √3 இது வந்து 3 ன்னு போட்டுக்கோங்க. அப்ப ஆல்பா இன்டு பீட்டா என்ன c by a. What is c here? 6 by 1. Therefore 6. இது 4. அப்ப 1 is equal to என்ன ராஜா வந்துச்சு 1 is equal to 2. Sorry 3. And 2 is equal to 4. Therefore, hence, the relationship is verified. Hence, அப்படின்னு எழுதணும். The relationship between the zeros and the coefficient is verified. Okay வா?